அப்படி ஃப்ளீட் வைக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த சைஸில் வச்சாவே போதும். மீடியமாக இருக்கவங்களுக்கு இந்த பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இதை விட சின்னது நம்ம பண்ணோன்னா கொஞ்சமாக பண்ணிடலாம். பண்ணிட்டு பெருசாக ரொம்ப குண்டாக இருக்காங்க இது ஃபுல் பார்டருமே நீங்கள் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளீட் எடுக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் இந்த மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து பண்ணிப்பாங்க. இல்லை ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைங்கும்போது இந்த மாதிரி வீட்டில் டோர் ஏதாவது இருக்குங்களா, டோருக்கு மேலே ஒரு பின் போட்டு டோருக்கு மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளீட் எப்படி எடுக்கணும்னா இந்த 4 வரை இது இருக்கா, இது வந்து நல்லா எப்படி அழுத்தி இருக்கணும். இழுத்துட்டு அதே மாதிரி இந்த கையில் 4 வரை இதை வந்து என்ன பாருங்கள், டோர் பக்கம் இந்த கை வெளியே வருதா, நல்லா டைட்டாக இப்படி இருக்கணும். இழுத்து இதையும் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஃப்ளீட்டும் பார்த்தீங்களா, அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சுக்குள்ளே நம்ம ஃப்ளீட் பண்ணும்போது இதை விட்டு வெளியே ஃப்ளீட் வராது. எப்போவுமே ஃப்ளீட்டு வெளியே வரக்கூடாது எக்ஸ்ட்ரா. அதனால் இந்த 4 வரை வைக்கிறதும் அதுக்காக தான். இந்த 4 வரை வச்சு எடுக்கும்போது நமக்கு இந்த பக்கம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த 4 வரையில் இருக்கா, இதுக்குள்ளேயே தான் நான் ஃப்ளீட் எடுக்காள்றேன். பாருங்கள் இந்த ஃப்ளீட்டை பின் கொடுக்கணும்ல, இதில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு இந்த பின் சென்டர் போட்டுக்கணும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எடுக்கிறத ஃப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த பின் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பின்னுக்கு உள்ளே நம்ம கை வரணும். உங்களுக்கு சின்னதாக ஃப்ளீட் வேணும்னா சின்னதாக எடுத்துருவோம், பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துருவோம். சின்னதாக வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். வந்து இது அப்படியே வந்து நீட்டாக திருப்பி போடணும். என்ன பண்ண பார்த்தீங்களா, உள்டாவாக திருப்பிட்டீங்க. அப்படியே திருப்பி போடணும். திருப்பி போட்டு இந்த ஃப்ளீட் வந்து டேபிளுக்கு சென்டராக இந்த இடுப்பு சுற்றணும் பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த ஃப்ளீட்டு இப்படி இருந்தால் தான் கரெக்டு. சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி திருப்பி போடும்போது இது வந்து நீங்கள் இப்படி போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் இப்படி போட்டுருந்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்க்கும்போது ஃப்ளீட் இருக்காது. இப்படி இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புதுசாக பண்ணும்போது அது மிஸ்டேக். அதனால் இந்த ஃப்ளீட் வந்து இப்படி இருக்கான்றது செக் பண்ணிட்டு இப்படி பண்ணி இப்படி திருப்பி பாருங்கள். ஃப்ளீட் வந்து கரெக்டாக வருதா பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபுல் பவர் சுற்றுறது எடுத்து இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. இது வந்து இது மாதிரி இது எடுத்து அப்படியே நம்ம மேலே கொடுத்துருவோம். இங்கே நம்ம பக்கம் போட்டுட்டு இந்த ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ளீட் இருக்கா, நார்மலாக நீங்கள் எப்படி ஃப்ளீட் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு இப்போ இந்த ஃப்ளீட் ஆண்டா இந்த ஃப்ளீட்டு கரெக்டாக இங்கேருந்து இங்கே முடிகிற வரைக்கும் இது அப்படியே இப்படி வச்சு இந்த இடத்த சரி பண்ணிக்கோங்க கீழே.
வீடியோவில் கவர் ஆகுதுண்ணா. சீல் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அப்படியே வச்சு இதுக்கு வெளியே சரியா நான் கை வச்சிருந்த இடம் வெளியே வருது. எப்படி 2 பேரை கேமரா கொடுக்குறீங்க தெரியுதாங்க? அது தெரியாது. கொஞ்சம் தள்ளி வாங்க. இப்படி வந்துக்கோங்க. இது கொஞ்சம் காமிங்க, என்ன கொஞ்சம் காமிங்க, கொஞ்சம் இப்படி எடுங்க. எஸ் மேம்.